சிவாய நம. அனைத்து அடியார் பெருமக்களுக்கும் வணக்கம். இந்த வாக்கு உரையானது கடந்த 7/2/2026 அன்று இலங்கை கொட்டாச்சேனையில் நடந்த சிவபுராண கூட்டுப் பிரார்த்தனையில் அகத்தியர் பெருமானால் உரைக்கப்பட்டது. இறைவா நீயே அனைத்தும், இறைவா நீ நன்றாக இருக்க வேண்டும். அன்னை ஸ்ரீ லோபாமுத்ரா உடனுரை தந்தை அகத்திய மாமுனிவர் திருவடிகளைப் பணிந்து ஈரேழு உலகத்தையும் காத்து அருளக்கூடிய அன்னை ஸ்ரீ உண்ணாமலை அம்மை உடனுரை தந்தை அண்ணாமலையார் பொற்கமலத்தைப் பணிந்து பதிவினை வெளியிடுகின்றோம். வணக்கம். மகா சிவராத்திரி பத்தி நாம இன்னைக்கு பார்க்க போற இந்த ஆதாரங்கள் உண்மையிலே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. சித்தர்களோட போதனைகளை கேட்கிற நீங்க பாக்கியம் செஞ்சோங்க. உங்க வாழ்க்கையில நிச்சயம் நல்லது நடக்கும். இந்த ஆய்வு நமக்கு ஒரு மிகப்பெரிய செய்திய சொல்லப் போகுது. இதுல நோய்கள் தீரும், விதிய வெல்லலாம், மன உறுதி கிடைக்கும்னு பல விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. ஆனா சிவராத்திரிக்கும் இராவணனுக்கும் ஒரு தொடர்பு இருக்குன்னு சொல்றதுதான் ரொம்பவே சுவாரஸ்யமா இருக்கு. அத முதல்ல பார்க்கலாமா? நிச்சயமா. இந்த ஆதாரங்கள் படி பாத்தீங்கன்னா, சிவராத்திரிங்கிற இந்த வழிபாட்டு முறைய முதல்ல உருவாக்கினதே இராவணன் தான். அப்படியா? ஆமா. இது அவரோட தாயோட உயிரை காப்பாத்தி அவங்களுக்கு சாகா வரம் வாங்கணும்னு அவர் செஞ்ச ஒரு முயற்சி தான் இதோட தொடக்கம். ஒரு தாய் பாசத்துக்காக ஆரம்பிச்ச ஒரு விஷயமா இது? கேட்கவே ரொம்ப ஆச்சரியமா இருக்கே. அந்த நிகழ்வை பத்தி இந்த ஆதாரங்கள் என்ன சொல்லுது? திருகோணமலையில இருந்த ஒரு சிவலிங்கத்தை இராவணன் பெயர்த்தெடுக்க முயற்சி செஞ்சப்போ, சரி, அப்போ கோபத்துல அவர் வீசின வில்வ இலைகள் சிவன் மேல பட்டு, அதனால ஈசன் மகிழ்ந்து அவர் மடியில அமர்ந்ததா சொல்லப்படுது. அந்த நிகழ்வு தான் சிவராத்திரி வழிபாடோட அடிநாதம். ஓ, அதனாலதான் இராவணனுக்கு இவ்ளோ முக்கியத்துவமா? சரியா சொன்னீங்க. அதனாலதான் ஈசனை நேரடியா வணங்குறத விட அவரோட மிகச்சிறந்த பக்தனான இராவணனை முன்னிறுத்தி வழிபாட்ட ஆரம்பிச்சா முழு பலன் கிடைக்கும்னு இந்த ஆதாரங்கள் சொல்லுது. சரி, இந்த ஆன்மீக விஷயங்களை தாண்டி இதுக்கு பின்னால இருக்கிற அறிவியல் என்ன? பிரபஞ்ச ஆற்றல், பூமி சுழற்சின்னு எல்லாம் குறிப்பிடப்பட்டிருக்கே. ஆமா, அங்கதான் விஷயமே இன்னும் ஆழமாகுது. இந்த ஆதாரங்கள் படி சிவராத்திரி அன்னைக்கு பூமியோட சுழற்சி வேகம், அதாவது ரொட்டேஷன் ஸ்பீட் பல மடங்கு அதிகரிக்குதான். பல மடங்கு அதிகரிக்குதா? ஆமா. அதே நேரத்துல பிரபஞ்ச அலைகளோட தாக்கமும் ரொம்ப அதிகமா இருக்கும். அப்போ நாம விரதம் இருக்கிறதுனால நம்ம வயித்துல ஒரு வெற்றிடம், அதாவது ஒரு வேக்யூம் உருவாகுது இல்லையா? ஆமா, வயிறு காலியா இருக்கும். அந்த வெற்றிடம் அந்த பிரபஞ்ச சக்தியை நம்ம உடம்பு ரொம்ப எளிதா ஈர்க்க உதவுது. இதுதான் அவங்க சொல்ற அறிவியல். ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. குறிப்பா விமானம் சம்பந்தமா ஒரு குறிப்பு இருக்கிறதா சொன்னீங்க. ஆமா, விமானத்தை கண்டுபிடிச்சதே இராவணன் தான். அதோட தொடக்க புள்ளி திருகோணமலை தான் அந்த ஆதாரம் குறிப்பிடுது. அது மட்டும் இல்ல, இன்னைக்கும் மகாசிவராத்திரி அன்னைக்கே ராவணேஸ்வரர் தன் விமானத்துல உலகெங்கும் இருக்கிற சிவாலயங்களுக்கு போய் வழிபடுறதா அகத்திய மாமுனிவர் தன் ஜீவநாடியில வாக்குரைச்சிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. ஜீவநாடின்னு சொல்றீங்க. தெரியாதவங்களுக்காக ஜீவநாடினா என்னன்னு கொஞ்சம் சுருக்கமா விளக்க முடியுமா? நிச்சயமா. ஜீவநாடிங்கிறது பனை ஓலைகள்ல சித்தர்கள் எழுதியிருக்கிறதாகவும், சரியான வாசிப்பாளர் மூலமா அவங்க நிகழ்காலத்துக்கும் எதிர்காலத்துக்கும் வாக்கு சொல்றதாவும் நம்பப்படுற ஒரு மரபு. அந்த மரபுன்படி அகத்திய மாமுனிவர் சொன்னதா இந்த செய்தி அந்த வலைப்பூவுல இருக்கு. அதாவது இந்த நிகழ்வு கடந்த காலத்துல மட்டும் நடக்கல, இன்னைக்கும் தொடர்றதுன்னு அந்த ஆதாரம் நம்புது. இது இந்த நாளோட மகத்துவத்தை இன்னும் அதிகப்படுத்துது. சரி, இந்த பிரபஞ்ச ஆற்றலை பெற விரதம் இருக்கிறது மட்டும் போதுமா, இல்ல குறிப்பிட்ட வழிபாட்டு முறைகள் இருக்கா? வெறும் விரதம் மட்டும் பத்தாது, அந்த ஆற்றலை முழுமையா உள்வாங்க சில வழிமுறைகளையும் இந்த பதிவு தெளிவா சொல்லுது. அதுல ரொம்ப முக்கியமானது ராத்திரி முழுக்க தூங்காம விழிச்சிருக்கிறது. கண் விழிச்சிருக்கிறது பொதுவா எல்லாரும் செய்யறது தான். ஆனா எதுக்காக விழிச்சிருக்கணும்னு இதுக்கு ஏதாவது குறிப்பிட்ட காரணம் சொல்லுதா? சொல்லுது. திருநீர் பூசி பெரும் சக்தியோட கோவில்களுக்கு வர்ற இராவணேஸ்வரரோட அருள் பார்வை நம்ம மேல படணுங்கிறதுக்காக தான் இந்த விழிப்பு நிலைன்னு அது விளக்குது. அவர் வான் வழியா எல்லா ஆலயங்களுக்கும் போகும்போது விழிச்சிருந்து உண்மையான பக்தியோட இருக்கிறவங்க மேல அவரோட அருள் படுங்கிறது இதோட உட்பொருள். அடுத்ததா வழிபாட்டுல பயன்படுத்துற பொருட்களை பத்தியும் குறிப்புகள் இருக்கா? இருக்கு. வில்வ இலை அர்ச்சனைக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுது. கையில வில்வ இலைகளை வச்சுக்கிட்டு வேண்டுதல் செய்யறது அந்த பிரபஞ்ச சக்தியை ஈர்க்கிற ஒரு கருவி மாதிரி செயல்படும்னு குறிப்பிடப்பட்டிருக்கு. அதோட ராத்திரி முழுக்க மாணிக்கவாசகர் அருளிய திருவாசகத்தோட எல்லா பதிகங்களையும் பாராயணம் செய்யறது ஞானத்தை தரும்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த பொதுவான முறைகளை தவிர ஏதாவது சிறப்பு முறைகளும் குறிப்பிடப்பட்டிருக்கா? ஒரு சிறப்பு முறை சொல்லப்பட்டிருக்கு. உள்ளங்கையில வில்வம், விபூதி, ருத்ராட்சம் இத வச்சு பூஜிச்சு, அப்புறம் அத ராத்திரி முழுக்க தண்ணியில ஊற வச்சு
மறுநாள் அதிகாலையில அந்த தண்ணிய குடிச்சா அபரிமிதமான ஆற்றல் உடம்புக்குள்ள சேரும்னு அந்த பதிவு சொல்லுது. இங்க சொல்லப்படுற ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு குறிப்பிட்ட பலன் இருக்குன்னு தெரியுது. நோய்கள் நீங்கிறது, மன உறுதி வர்றதுன்னு ஆரம்பத்துல சொன்னீங்க. அத இந்த வழிபாட்டு முறைகள் இப்படி சாத்தியமாக்கும். ஆமா, ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு பலன் சொல்லப்பட்டிருக்கு. உதாரணமா, நோய்களை தீர்க்க பூஜித்த வில்வ இலைகளை சாப்பிடலாம்னும், மன உறுதியை பெறவும், குடும்பத்துல சண்டை குழப்பங்கள் நீங்கவும் இந்த வழிபாடு உதவுனும் குறிப்பிடப்பட்டிருக்கு. மிக முக்கியமா, இந்த முறையான வழிபாட்டின் மூலமா ஒருத்தரோட விதியை கூட மாத்தி அமைக்க முடியும்னு இந்த ஆதாரம் ரொம்ப ஆணித்தரமா சொல்லுது. ஆனா இவ்வளவு பெரிய பலன்களை அடையறதுக்கு நிச்சயமா சில நிபந்தனைகள் இருக்குமே. மிக மிக முக்கியமான ஒரு நிபந்தனை இருக்கு. அதுதான் சுயநலமின்மை. நான் நல்லா இருக்கணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற குறுகிய வட்டத்தை தாண்டி உண்மையான பக்தியோட உலக நன்மைக்காக இறைவனை அணுகுனா மட்டும்தான் வெற்றி கிடைக்கும்னு இந்த ஆதாரம் ரொம்ப அழுத்தமா சொல்லுது. பக்திங்கிறத தாண்டி சேவையோட முக்கியத்துவமும் இதுல சொல்லப்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாங்க, சிவராத்திரி அன்னைக்கு அன்னதானம் செய்யறது, தாகத்துல இருக்கிறவங்களுக்கு மூலிகை குடிநீர் கொடுக்கறது, ஆடு மாடுகள் மாதிரி வாயில்லா ஜீவன்களுக்கு உணவு கொடுக்கறது, இந்த மாதிரி செயல்களும் அதிக இறைசக்தியை பெற்று தரும்னு அந்த ஆதாரம் வழிகாட்டுது. இந்த சித்தன் அருள் வளைப்போல அகத்திய மாமுனிவரோட அருள் வாக்கா சொல்லப்படுறத நாம தொகுத்து பார்த்தா, மகாசிவராத்திரிங்கிறது அறிவியலும் ஆன்மீகமும் இணையிற ஒரு உன்னத திருநாள். இராவணேஸ்வரர் வகுத்து கொடுத்த இந்த வழிபாட்டின் மூலமா பிரபஞ்சத்தோட பேராற்றலை நமக்குள்ள ஈர்த்து விதியையே மாத்தி அமைக்க முடியுங்கிற ஒரு வலிமையான மாற்று பார்வையே இது முன்வைக்குது. சரியா சொன்னீங்க. இந்த ஆதாரத்தின்படி இந்த இரவுங்கிறது வெறும் பாரம்பரியத்தை கடைபிடிக்கிற ஒரு சடங்கு இல்ல, பிரபஞ்சத்தோட மகா சக்திகளோட உங்களை நீங்களே இணைச்சிக்கிற ஒரு அற்புதமான வாய்ப்பு. இதன் மூலமா உடல் மன அளவுல பெரிய மாற்றங்களை அடைய முடியுங்கிறது தான் இந்த பதிவோட சாராம்சம். இறுதியா இது தேடிக்கிட்டு இருக்கிற உங்களுக்காக ஒரு சிந்தனை. இராவணேஸ்வரர் மாதிரியான புராண பாத்திரங்கள் கடந்த காலத்தோட நினைவுகள் மட்டும் இல்ல, அவங்க இன்னைக்கும் விமானத்துல பயணம் செஞ்சு இந்த புனித ராத்திரியில நம்ம சுத்தி செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு ஒரு கருத்தை இந்த ஆதாரம் முன்வைக்குது. ஒரு பாரம்பரியத்தை எப்போதும் நடந்த ஒரு நிகழ்வா பார்க்காம அது இன்னைக்கும் உயிர்ப்போட இந்த நொடியிலையும் நடக்கிற ஒரு நிகழ்வா பார்த்தா அதோட தாக்கம் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. ரொம்ப ஆழமான சிந்தனை. சித்தர்கள் அருளியதா சொல்லப்படுற இந்த செய்திகள் ஒரு பெரிய பாக்கியம். இதை மற்றவங்களுக்கும் கொண்டு சேர்க்கறது ஒரு வழிகாட்டுதல்னு அந்த மூலத்திலேயே குறிப்பிடப்பட்டிருக்கு. இதை உங்க வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம்னு எல்லா சமூக வலைத்தளங்களிலையும் பகிருங்க. இதை நீங்க பதிவிறக்கம் செஞ்சு உங்க யூடியூப் சேனல்களில் கூட பதிவேற்றலாம். இதுக்கு எந்த பதிப்புரிமையும் இல்ல. இது உலக மக்கள் எல்லாருக்கும் உரித்தான ஒரு செய்தினும் அந்த பதிவுல தெளிவா இருக்கு. ஆமா, இது போன்ற வழிகாட்டும் செய்திகளை பரப்புவது முதல் தர உயர் புண்ணியம் அப்படின்னு அந்த மூலத்துல குறிப்பிடப்பட்டிருக்கு. சித்தர்களின் இந்த அருள்வாக்காக முன்வைக்கப்பட்ட இந்த மாற்றுப் பார்வையை இவ்வளவு பொறுமையா கேட்ட உங்களுக்கு இங்க மனமார்ந்த நன்றி. ஓம் அன்னை ஸ்ரீ லோபாமுத்ரா உடனுரை தந்தை அகத்திய மாமுனிவர் திருவடிகளில் சமர்ப்பணம். சர்வம் சிவார்ப்பணம்.